என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கடவுள் இருக்காரா? கடவுள் இருக்காரா? கடவுள் இருந்தால் எப்படி இருப்பார்? அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறத நான் சொல்கிறத வச்சு நீங்களே யூகிச்சுக்கோங்க. நான் வந்து பூக்கடை வச்சுருக்கிறேன். அந்த பூக்கடைக்கு வந்து செய்தொழிலே தெய்வங்கிறனால காலங்காத்தால எந்திரிச்ச உடனே கடைக்கு வாசலில் இருக்கிற சாமி ஃபோட்டோ பூவெல்லாம் போட்டு டிஸ்ட்ரிக் பொம்மைகள்லாம் தொட்டெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி எலுமிச்சம்பழம் கண் திருஷ்டி படாமல் எலுமிச்சம்பழம் கட்டி விட்டு, பூசணிக்காயை உடச்சி, தேங்காயை உடச்சி, இத்தனையெல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா சாமி கோயிலுக்கு தான் சும்மா விடு, சாமி கோயிலுக்கு தான் கொஞ்சம் சேர்த்தி கொடுன்னு சொல்லி எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. வியாபாரம் ஆகாது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த ஊரில் இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும் சரி, ஒரு வாஸ்துப்படி கட்டடம் இல்லை, ஒரு திருஷ்டி பொம்மை இல்லை, ஒரு பூசணிக்காய் உடைக்கிறதில்ல, ஒரு சாமி போட்டா வைக்கிறதில்ல, அந்த சாமி போட்டா பூ வைக்கிறதில்ல, எந்த கோயிலுக்கும் போய் வேண்டுறதில்ல. ஆனால் வியாபாரம் மட்டும் பாருங்கள், பிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த காட்டில் கொண்டு வச்சாலும் வியாபாரம் நல்லா நடக்கும். அவங்க சாமியே கும்பிடுறதில்ல, சாமியே நினைக்கிறதில்ல. அவங்களுக்கு மட்டும் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு கேட்டால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார். சாமி இருக்காரா எப்படி இருக்காருங்கிறது.